தீர்வுக்குண்டான காரியங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணும்னா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு திறவுக்குள்ள ஒரு சாவியை நம்மளுக்கு வேணும். அந்த சாவியை நம்ம போடும்போது தான் திறக்க முடியும், திறந்த உள்ள பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க, சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கிறாங்க, பலவிதமான பாவத்தில் இருக்கிறாங்க. இதுல இருந்த ஒரு விடுதலை ஆக்கத்தான் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் இந்த பூமிக்கு வரும்போது சொன்ன காரியம் என்னன்னா, நான் இந்த உலகத்துல அவர் வரும்போது இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக, உலகத்தின் ஜனங்களோட பாவங்களுக்காக அதுல இருந்து மீட்டெடுக்க, சாபத்திலிருந்து மீட்டெடுக்க, தரித்திரத்திலிருந்து மீட்டெடுக்க, உலகத்தின் எல்லா பாவம், எல்லா துரோகம், சாபங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இது எல்லாத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் இன்னைக்கு இன்னும் நிறைய ஜனங்கள் அப்படியேதான் இருக்கிறாங்க. நிறைய போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. பாருங்க, கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவ அறிந்தவர்களும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அறியாதவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையை தேடுறவங்க, உண்மையா ஆண்டவர் தேடுறவங்க அவங்க விடுதலை பெற்றுக் கொள்ளுவாங்க. இயேசு கிறிஸ்து உண்மையை தேடாதவங்க அவங்க விடுதலை பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஆண்டவருக்கு இந்த வைராகியம் இருக்கிறவங்க, அவங்க எப்படின்னா ஆண்டவர் முழுமையை தேடனா ஒரே கடமைக்காக நான் கிறிஸ்தவன், கடமைக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், கடமைக்காக நான் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா அவன் வாழ்நாள் முழுவதும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவன் போராட்டத்தில இருந்து, கண்ணீர்ல இருந்து, வியாதியில இருந்து அவன் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்னன்னா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், உங்க சாபங்கள் மாற்றப்படணும், உங்களுடைய வியாதியில இருக்கக்கூடாது, நீ கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனா இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கும்போது, நான் ஆண்டவரை முழுமையா தேடப்படவில்லை, இயேசு கிறிஸ்து நான் முழுமையா தேடல. அதனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்துல அப்படியே இருக்கிறோம். இன்னைக்கு ஜனங்களுக்கு வியாதி இருக்கு, தேவனை தேடுற பிள்ளைகளுக்கும் வியாதி இருக்கு. வியாதி இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் சரி, உலகத்தின் ஜனங்களும் சரி, கடன் பிரச்சனை இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை தேடி வரல, கடன் பிரச்சனை மாறணுன்றதுக்காக வந்தாரு. நீங்க சாபமா இருக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரல, உங்களோட சாபங்கள் மாறணுன்றதுக்காக வந்தாரு. நீங்க கண்ணீரோடு இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல, இந்த கண்ணீர் மாறணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு. நீங்க ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு ஒரு முழுமையான